ஹாய் ரீடர்ஸ், ஜெயபிரகாஷ். வெல்கம் டு புக்மன் தமிழ். ஆக்சுவலாக ரீடர்ஸ்ன்னு சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக பிகாஸ் இந்த வீடியோ வந்து இந்த புக்ஸை பற்றி இருக்க போக கிடையாது. நான் பர்சனலாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ரீசெண்டாக இந்த ரசிகர்களின் ரசிகன் மணின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ரொம்ப கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்டே இருக்கு. லைக் ஒரு உமன்ஸ் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரோட ப்ரைவேட்டாக இருக்க ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அது உண்மையாக பொய்யாலாம் நிறையா கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. அண்டு நான் சில விஷயங்கள் பேச ஆரம்பித்தேன், பேசணும்னு நினச்சேன். அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதில் பல பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும். லைக் அந்த மணின்ற கேரக்டர் சம்பவத்தை எப்படி பார்க்குறாரு, பொதுமக்கள் எப்படி பார்க்குறோம், அந்த காலேஜ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடந்துச்சு இல்லை, அந்த காலேஜ் இந்த இது எப்படி பார்க்குறாங்க, அந்த ஈவெண்ட் நடத்தின அந்த கேர்ள்ஸ் எப்படி அந்த ஈவெண்ட்டை பார்க்குறாங்க, பிகாஸ் அது விமன்ஸ் காலேஜ்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க எப்படி அதை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பல பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்குது. இதில் வந்து மணியை வந்து ரொம்ப லைக் நல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க பல பேர் பேசி. நான் எதை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆமாம், இந்த ஈவெண்ட்டை வந்து கண்டிப்பாக அது விமன்ஸ் காலேஜில் இருக்க ஒரு பர்டிகுலர் குரூப், ஒரு பர்டிகுலர் கிளப்பாக இருக்கலாம் சரி, பர்டிகுலர் ஒரு கமிட்டியாக இருக்கலாம் சரி, அவங்க தான் சரி இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் லாஸ்ட் மந்த் வரைக்கும் நான் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் நான் பல கிளப்ஸில் இருந்தனால எனக்கு தெரியும் எப்படி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுவோம், நம்ம பிளான் பண்ணுவோம், என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோம், நம்ம இது பண்ணுவோம், எத்தனை பேர் சைன் வாங்கணும், எப்படி அதை அந்த ஈவெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும், எப்படி அந்த ஈவெண்ட்டை வைப்லேயே வச்சுக்கணும், எப்படி அத்தனை ஆடியன்ஸை கூப்பிடணும்னு இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் பர்சனலாக அந்த பர்டிகுலர் கேர்ள்ஸ் கமிட்டி கூட கம்பேர் பண்ண முடியாது. அவங்க எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது இந்த மாதிரி ராங்காக மாறினதுக்கப்புறம் காலேஜ் மேனேஜ்மெண்ட் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், எப்படி அவங்க ஹேண்டில் படிச்சுன்னு தெரியல. பிகாஸ் நான் அந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரி எனக்கு காலேஜ் ஆனது, பிகாஸ் எங்கள் காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இது வரைக்கும். பட் அவங்க காலேஜில் அவங்க எப்படி அதை சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு காலேஜ் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எப்போ என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா, பசங்களோட மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா அவங்க ஆக்சுவலி அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், ஒரு பாட்டு ப்ரோக்ராம் இருந்தால் அவங்க கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாகும், இன்னும் கொஞ்சம் பேக் டு ட்ராக் வருவாங்கன்னு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு காலேஜ் வந்து இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அலோவ் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பட்ஜெட் ரொம்பலாம் ஒதுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் ஒதுக்குவாங்க. பிகாஸ் பேசிக்கலி ஒரு காலேஜோட மெயின் கான்செப்ட்ன்றது, மெயின் மோட்டோன்றது எஜுகேஷனை கொடுக்கணுன்றது தான், ஒரு சர்வீஸில் இருக்கணுன்றது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இந்த விஷயத்துக்கு வந்து கான்செப்ட் கொடுப்பாங்க, பட் ரொம்ப பெருசாக கான்செப்ட் கொடுக்காதனால அதுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கள் காலேஜ் எப்படின்னா, ஒரு கிளப் இருக்குன்னா கிளப்புக்கு ஒரு அட்வைசர் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து அட்வைசர் இருப்பாங்க. அது போக மற்ற எல்லா வேலையும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ப்போம். அட்வைசர் எங்களுக்கு வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஃபுல் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இறங்கி வேலை பார்க்குறதெல்லாம் நாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ நான் நினைக்கிறேன் இதே விஷயத்து இந்த காலேஜிலும் அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டாஃப் அட்வைசர் இருந்திருப்பாங்க அந்த பர்டிகுலர் கிளப்புக்கு, இல்லை பர்டிகுலர் கமிட்டிக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கீழே தான் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அவங்களுக்கு பட்ஜெட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருந்திருக்கும். அண்ட் காலேஜ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஈவெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் சீஃப் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வாங்க, இது வந்து இவ்வளோ பெருசாக நடத்தணும் அப்படி நடத்தணும்னு அவங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க காலேஜஸ். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்களா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனாங்களா, அண்ட் தென் அவங்க படிக்க போயிடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சீஃப் கெஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம அந்த மாதிரி கிளப்பில் இருக்கவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அவங்க மைண்ட் செட் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம், அந்த ஈவெண்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கணும், காலேஜில் வந்து நம்ம கிளப்போட பேரும் சரி, இந்த கமிட்டியோட பேரும் சரி, மேபி ஸ்டூடெண்ட் கவுன்சிலாக கூட இருக்கலாம், நம்ம கவுன்சிலோட பேரும் சரி நல்லா பதியணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவ்வளோ பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ வந்து என்ஜாய்மெண்ட்டாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேர் பதியணுன்றதுக்காக தான் பல பேர் பண்ணுவாங்க. மேபி இந்த காலேஜ் கேர்ள்ஸும் அதே தான் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஆடியன்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேட்சியாக போகணும். பிகாஸ் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இப்போலாம் அவ்வளோவா அந்த மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் உட்காந்து பார்த்துட்டு போகணும் அவ்வளோவா அவங்க வந்து விரும்புறது கிடையாது. ஸோ அவங்களை ட்ராக் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு புல் பவர் தேவைப்படுது, பிடிச்சி எழுத்து வைக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் தேவைப்படுறாங்கன்ற போது இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அந்த அவங்க எந்த சீஃப் கெஸ்ட்டு கூட வருவாங்க, ஒரு ஃபேமஸாக செலிபிரிட்டியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆக்டிங் வைஸ் பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க இருக்கவங்க கூட்டம் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக கூட்டம் வரும். ஸோ அது ஒரு வைபாக மாறும்னு பிளான் பண்ணி தான் அவங்க கூட்டலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு மீடியா பக்கம் போனால் கஷ்டம் தான், விஜய் டிவி அளவுக்கு போனால் பட்ஜெட் கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டம் வரும். பிகாஸ் காலேஜ் பொறுத்து மாறும், ரொம்ப பெரிய காலேஜ் எப்படி அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க மேனேஜ்மெண்ட்டு. பட் ஓரளவுக்கு மீடியேட்டர் காலேஜ்னால் அவங்களால கூப்பிட்டு வர முடியாதுன்றனால அவங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது, ஸோ நம்ம யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் கேட்டு பார்க்கலாம், ஒரு 10 பேர் 15 பேர் கூடுவேன் அவங்க அப்படியே தான் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நான் இது பண்ணது கிடையாது நாங்கள், பட் ஒரு மைண்ட் செட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் எடுத்திருப்பாங்க, ஒரு 10-15 இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க யாருக்கு ரேண்டமாக நான் வந்து இந்த காலேஜ் படிக்கிறேன், டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு நீங்க வாங்க ஒரு 1 hour வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பர்டிகுலராக அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை என்ன இருக்கும்னா, மேபி அந்த மணின்றவரோ சரி, இல்லை பர்டிகுலர் அந்த சீஃப் கெஸ்ட்டாக வர எந்த காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக வர போகிறோம் சரி, அங்கே இருக்க ஏதோ ஸ்டூடெண்ட்டாக சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்க சொன்னால் அவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு காரணமாக இருக்கலாம், அதனால அவங்க கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருக்கலாம். இப்படி பண்ணப்பட்ட ஒரு விஷயம்
அது அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அது வந்து பல பேரால் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு, விமர்சிக்கப்பட்டுச்சு. இவர் எப்படி கூப்பிடலாம், அதை பற்றிலாம் நான் பேச போட கிடையாது. பட் அந்த 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 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பெண்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், அந்த கமிட்டியில் இருந்த பெண்களோட. பிகாஸ் அந்த வீல் வைரல் ஆனவொடனே எல்லாம் அந்த காலேஜை போய் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. லைக் அந்த காலேஜ் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை போய் நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க, நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்கன்னு அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், டேரெக்டாக அந்த கமிட்டி ஸ்டூடெண்ட்ஸை போய் கேட்ச் பண்ணும். நீங்கள் எப்படி பண்ணலாம், என்ன காரணம், யாருக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி கேள்விகள் வரும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தப்பாக கன்வே ஆகிடும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஜென்ரலாக பண்ண விஷயம் இப்படி மாறினோடனே அவங்க சுற்றி இருக்கவங்கலாம் பர்டிகுலராக ஒரு 20 பேர் சேர்ந்து பண்ணால் கூட ஒரு 5 பேர் 4 பேர் ரொம்ப இன்வால்வோட வேலை பார்த்துருப்பாங்க. அது ஒரு 2-3 பேர் தான் சேர்ந்து இந்த மாதிரி கூட்டிட்டு வரலாம் பிளான் போட்டிருப்பாங்க. அந்த 2-3 பேர் நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. பிகாஸ் அவங்கள ரொம்ப டார்கெட் பண்ணியிருப்பாங்க, நடந்திருக்கும். அந்த கேர்ள்ஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் யூ அண்ட் ஐ ஹோப் எவ்ரி திங் சேஞ்சஸ் ஃபார் யூ. ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். இது வந்து ரொம்ப நாள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப நாள் இருக்க போகிறது கிடையாது. எல்லாம் மூவ் ஆக தான் போகிறோம். ஓகே, நடந்துருச்சு. அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும்னு நான் உங்கள்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது ஒரு ஃபேஸ் இதையும் நீங்கள் பார்க்கணும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடியும் பல பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக கூப்பிட்டுருக்காங்க. அவங்க காலேஜஸ்க்கு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் சரி, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டுருக்காங்க. மேபி அதை பார்த்து ஒரு ஐடியா வந்து கூட கூப்பிட்டுருக்கலாம். சரி, பட்ஜெட் கம்மியாக அவங்க கூப்பிட்டுருக்கலாம். பட் ஸ்டில் நான் வந்து பர்சனலாக இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம்னா, மேபி அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க யாராச்சும் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா, காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு கேட்குற ஒரு விஷயம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸை. பிகாஸ் அவங்க வேணும்னே பண்ணணும், இந்த மாதிரி தப்பு பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிலாம் அவங்க எதுவுமே நினச்சி பண்ணலை. அவங்க பண்ணதெல்லாம் ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம கூட படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கணும். அவங்க இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, பிகாஸ் அந்த அவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக அவங்க கொடுக்கணும்னு நினச்ச விஷயம் தான் இது. அது தப்பாக மாறும் நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, தப்பாக போயிடுச்சு, அவங்களே கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொரு விஷயம், மேனேஜ்மெண்ட்டுக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது நான் என்ன யோசிப்பேன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அந்த காலேஜில் நடக்குமான்றது லைக் நடக்கும், ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும். பிகாஸ் காலேஜ் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா, நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா விஷயம் பண்ணுங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே அன்லெஸ் அண்டில் ஒரு சின்ன தப்பு நடக்கிற வரைக்கும். அந்த ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னா டோட்டலாக டிராஸ்டிக்னு சொல்லாமல் டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் நடக்கும். மேனேஜ்மெண்ட் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரொம்ப கட்டுப்பாடுகள் வர ஆரம்பிக்கும். மேபி இப்போ இந்த காலேஜ்லேயும் இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்திருக்கும், இப்படி நடக்குது தானே. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில் ஒரு காலேஜ் இன்ஸ்டியூஷன் மாற்றும் போது இது இயல்பாக அந்த பிரின்சிபலும் சரி, அந்த காலேஜ் செக்ரட்டரி, காலேஜோட அட்வைஸ், கரஸ்பாண்ட் எல்லாம் சேர்ந்து இருக்கிற விஷயம் தான் இது. அதுவும் அவங்களுக்கு நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஐ பர்சனலி விஷ் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கேட்குறேன்னா, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸை. தே ஆர் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், தப்பு பண்ணிட்டாங்க, அது மன்னிக்கணும் அவ்வளோதான் சொல்ல முடியும். பிகாஸ் தே ஹவ் டு கோ டு சம் பிளேசஸ், அவங்க பல விஷயங்கள் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கணும், அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி பேசணும், ஒரு 4 டேஸாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ டிடன்ட் காட் தட் கட். எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம ஒன்று பேச அது வேறு மாதிரி கன்வே ஆகி இந்த யூடியூப் வேறு மாதிரி எதுவும் மாற்றிடுது. அதனால் பேசக்கூட நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் என்னோட நல்லா இந்த விஷயத்தை ஒருத்தர் பேசியிருந்தார். மித்ரன் டாக்ஸா மிதுன் டாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் வீடியோ இப்போ ஒரு 2 hours பேக் தான் வீடியோ பார்த்தேன். அவர் பார்த்தோன்னே ஓகே, நம்ம அட்லீஸ்ட் இந்த கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காக பேசணும். பாவம் அந்த கேர்ள்ஸ், தே ஜஸ்ட் ஆர்கனைசர்ஸ். ஸோ ஆக்சுவலாக அந்த மிதுன் டாக்ஸ்ன்ற அவர் பார்த்துக்கப்போ தான் சரி, எல்லாமே பேசணும் அவசியம் கிடையாது, பட் நம்மளால் எம்பத்தைஸ் பண்ண முடியக்கூடிய சில பேரை பற்றியாச்சும், அவங்க படக்கூடிய கஷ்டத்தை பற்றியாச்சும் நம்ம சொல்லணும். இது அவங்களுக்கு தெரியணும். பிகாஸ் அது வேறு மாதிரி என்னமோ பேசுகிறாங்க, லைக் அந்த காலேஜ் இப்படி கூப்பிடலாம், அந்த காலேஜ் அப்படின்னு. பட் ஆக்சுவலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாவம், இந்த கமிட்டியில் இருக்கவங்க ரொம்ப பாடுபடுவாங்க அந்த காலேஜுக்குள்ளே. இப்போது பட் மன்னிக்கப்படணும் அவங்க, பிகாஸ் அவர் ரொம்ப பெரிய விஷயமாக கொண்டு போய் வேணாம். பட் ஒரு காலேஜ் லைஃப் சின்ன தப்பாக நினச்சதை விட்டுறலாம். அதுக்கு வந்து வீடியோ போட்டேன். அண்ட் அந்த மிதுன் டாக்ஸ் அவர் பேசியிருந்தார். அவர் வந்து ரொம்ப ஜென்ரலாக பேசியிருந்தார். லைக் இது வந்து அவங்களோட பர்சனல் அந்த மாதிரி பேசுனாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் இங்கே காட்டுறேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் அவர் வீடியோவை பாருங்கள். அவ்வளோ வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்கள் இன்னொரு பார்க்குறேன். பாய். அண்டு இன்னொரு விஷயம், நீ யாரா இவ்வளோ பேசுகிற அப்படிலாம் நீ கேட்காதீங்க. பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் ஷேரிங் தான். எனக்கு என்னமோ அவ்வளோ இது பெருசாலாம் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் அவங்க வந்து ஷுட் பி ட்ரீட்டட் வெல், அந்த பர்டிகுலர் கமிட்டி கேர்ள்ஸ். பிகாஸ் தி ஷுட் பி கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்டவும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் கிட்டவும் சரி, அவங்களோட சுற்றி இருக்க பீப்புள் கிட்டவும் சரி, தே ஷுடன்ட் பி ட்ரீட்டட் லைக் தட். பிகாஸ் தே டிடன்ட் நோ, அவங்க தெரிஞ்சாலும் பண்ண போகிறது கிடையாது, தெரியாமல் பண்ணிட்டாங்க. அதுக்காக அதை சொல்கிறதுக்காக கூட இந்த வீடியோ, மற்றபடி வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் சி எத்தனை பேர் என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறீங்க. இது இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது மாதிரி இல்லை பல பேர் இன்க்ளூட் பட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்களும் இருந்திருப்பீங்க. மேபி ஒரு கட்டத்தில், ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். மேபி அதை உங்களால்
எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சிருக்கலாம். அது யாராக இருந்தீங்கனாலும் அது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அது பர்டிகுலர் பீப்புளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து நமக்காக சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங் இருக்கும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். வீடியோவில் பார்க்குறேன். பாய்.